ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. 43வது வாக்கியம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் இது. நம்ம ஏற்கனவே பார்த்த முதல் வாக்கியத்தோட கண்டினியூஷன். ஸோ 41வது வாக்கியம் என்ன? மண் பூவை இட்டேனோ குரவ நம்பியை போலே. 42 மூலம் என்று அழைத்தேனோ கஜராஜனை போலே. இப்போ 43வது வாக்கியம் பூச கொடுத்தேனோ கூனியை போலே. பூச கொடுத்தேனோ கூனியை போலே. நம்ம முதல் வாக்கியம் பார்த்தோம் இல்லையா? அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே அப்படின்ற வாக்கியம் பார்த்தோம் இல்லையா? அதில் என்ன பண்ணார்? அக்ரூரர் கிருஷ்ணரையும் பலராமரையும் மதுராக்கு ஐஷன் வந்தார், கம்சனோட இடத்துக்கு இல்லையா? அக்ரூரர் ஐஷன் வந்த உடனே, மதுராக்கு வந்த உடனே என்ன நடக்கிறது, அங்கே என்ன நடந்ததுன்னு தான் இந்த வாக்கியத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு இன்சிடெண்ட் தான் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்குறதுக்கே. அதில் என்னன்னா, மதுராக்குள்ளே வந்த உடனே அக்ரூரர் சொல்கிறாரா, இதான் மதுரானோடனே கிருஷ்ணரும் பலராமனும் சொல்கிறாங்க, நாங்களே போய்க்கிறோம் கம்சன் மாமாவை தேடிண்டு அப்படின்னு அவள் 2 பேரும் சொல்கிறாராம். உடனே அக்ரூரர் அப்படியே ஆகட்டும்ன்ட்டு அவர் விட்டுட்டு அவரோட வீட்டுக்கு போயிட்டாராம். அப்போ கிருஷ்ணரும் பலராமனும் சும்மா இப்படியே அலையிறானா மதுராவில். இவர் இருந்ததெல்லாம் கோகுலத்தில் இருந்துட்டு இப்போ அங்கேருந்து கோகுலம் ஒரு கிராமம் மாதிரி தான். அங்கே எல்லாரும் தயிர் விற்கிறவா, பால் விற்கிறவா, அந்த மாதிரி கோபியர்கள் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்துட்டு, இப்போ மதுரான்றது ஒரு சிட்டி மாதிரி. ஸோ ஒரு சிட்டிக்குள்ளே வந்தோடனே இப்படியே வாயை திறந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காளாம். உள்ளே வராளாம். வந்தானே உள்ளே நுழையிறச்சே ஒரு வண்ணா துணியெல்லாம், ராஜா வீட்டு துணியெல்லாம் நல்லா லாண்ட்ரி பண்ணி நல்லா துவச்சி இஸ்திரி போட்டு எடுத்துன்னு போயிட்டு இருக்கானா ராஜா வீட்டுக்கு. யார் ராஜா? கம்சன். ஸோ உடனே இந்த கண்ணன் பார்த்துட்டு அந்த வண்ணன் கிட்ட கேட்குறானாம், எனக்கு ஒரு நல்ல அழகான சட்டை எனக்கும் என் அண்ணனுக்கும் கூட அப்படின்னு கேட்ட உடனே அவன் வண்ணன் என்ன ராஜா வீட்டு சட்டை, ராஜாவோட சட்டையை ஒரு மாட்டுக்கார பையனுக்காக கொடுக்கறது போ அப்படின்ன உடனே கண்ணன் ஒரு தலையில் ஓங்கி ஒரு அடி கொடுக்குறாராம். கொடுத்த உடனே அவனோட தலை அப்படியே தெரிச்சு கீழே விழுந்துடுறதான். அப்படியே வதம் பண்ணிடுறாராம் கண்ணன் அந்த வண்ணனை. கண்ணன் வண்ணனை வதம் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த 2 ட்ரெஸ்ஸு அழகாக இப்போ எடுத்துட்டு இவர் ஒரு ட்ரெஸ்ஸு, பலராமன் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாளாம். போட்டுட்டா அது ஒரே தொளபொளபொளபொலான் இருக்கான். இவாள்லாம் சின்ன பசங்க தானே. கண்ணன் என்ன 11 years ஓல்டு. ஸோ பலராமன் இன்னும் ஒரு 3-4 years எல்டர். ஸோ அதனால் 2 பேருக்கும் ஒரு லூஸாக இருக்கான் ராஜாவோட ட்ரெஸ்ஸு, கம்சனோட ட்ரெஸ்ஸு. அப்படி பார்த்துட்டே நடந்து போயிட்டு இருக்காளாம். போனால் அங்கே ஒரு டெய்லரை பார்க்குறாளாம். டெய்லர் உடனே கேட்குறாளாம், இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி தரியான்னு. உடனே அந்த டெய்லர் அழகாக உள்ளுக்குள்ளேருந்து ஸ்டிச்சஸ் போட்டு அழகாக ஆல்ட்ரு பண்ணிடுறாளாம் இவாளோட சைஸ்க்கு. அந்த காலத்துலேயே இந்த கான்செப்ட் ஆஃப் ஆல்ட்ரிங் த ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்திருக்கு, துவாபர யுகத்துலேயே இருந்திருக்கு. ஸோ அதனால அழகாக எல்லாம் ஆல்ட்ரெல்லாம் பண்ணி முடித்த உடனே அங்கேருந்து இப்படி நடந்து பார்த்துட்டே போயின்னு இருக்காளாம். இதெல்லாம் பண்ணிட்டாச்சு, அழகாக நம்ம ட்ரெஸ் போட்டுண்டாச்சு, இப்போ கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாளாம். அப்படி யோசித்து இப்படி பார்க்கறச்சே ஒரு லேடி வராளாம். அவள் சின்ன இளம் வயசு தான், ஒரு 25-26 வயசு தான் இருக்கும் அவளுக்கு. ஆனால் கூனி குறுகி இருக்காளாம். அவளோட உடம்பு ஸ்ட்ரக்சரே கோணலாக இருக்குது. கையில் ஒரு தடி வச்சுட்டு இப்படி ஆடின்னு நடந்து வராளாம். முகம் மட்டும் அழகாக இருக்குது, ஆனால் உடம்பு ஃபுல்லாக கூனி குறுகி இருக்குது. அந்த மாதிரி பிறந்திருக்கா அவள். ஸோ அவள் வராளாம். அவள் கையில் ஒரு கையில் தட்டு ஃபுல்லாக சந்தனங்கள், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சந்தனம். அண்ட் ஒரு கையில் கொம்பு வச்சுட்டு நடந்து ஊனி நடந்து வராளாம். வந்த உடனே கிருஷ்ணர் பார்த்தாராம், அவளை தான் நம்ம கூப்பிடணும். ஏன்னா கிருஷ்ணர் கருன்னு இருப்பார், கருப்பாக இருப்பார். அவர் இதில் அதோட மாட்டுக்கார பையனா அந்த மாதிரியே என்ன பால் தயிரெல்லாம் வளர்ந்து கிணுன்னு கருப்பாக கிணுன்னு மாஸ்டர் யூனிவர்ஸ் மாதிரி இருப்பார். ஆனால் கருப்பு தான்.
ஓகே. கருப்பில் வந்து அவள் அம்மா என்ன பண்ணுவா, மஞ்சள் சந்தனம் எல்லாம் பூசி நல்லா அழகுபடுத்தி வைப்பா யசோதா அம்மா. ஸோ அதனால் இவருக்கு வந்து அந்த சந்தனம் பூசி பழக்கமா, அவள் கையில் சந்தனத்தை தூக்கின்னு போகிறாளேன்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்றாராம் கிருஷ்ணர். ஏ சுந்தரி அப்படின்னு கூப்பிட்றாளாம். உடனே அவள் யாருடா அப்படி இப்படி திரும்பி பார்த்த உடனே ஒன்றை தான் சுந்தரி அப்படின்ன உடனே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா. ஏன்னா எல்லாரும் அவளை வந்து கூனி அசிங்கமாக இருக்கா பார்க்கறதுக்கு, அப்படிலாம் தடியோடு நடக்கிறா அப்படின்லாம் எப்போதுமே பரிகாசம் பண்ணுற வழக்கம் உண்டு. கிருஷ்ணர் வந்து அவளை அழகாக சுந்தரின்னு கூப்பிட்ட உடனே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா. உடனே பக்கத்தில் போகிறாளாம். போன உடனே என்னையா கூப்பிட்டீங்கன்னா, ஆமாம் சுந்தரி அப்படின்னு திரும்பி கூப்பிடுறாளாம். உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷமாக, அவளுக்கு பார்த்த உடனே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக, இந்த மாதிரி கூப்பிட்றதுக்கும் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு. உடனே என்னன்னு உடனே எனக்கு சந்தனம் தரியான்னு உடனே எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறாளாம். எடுத்த உடனே அவர் பார்க்குறாராம், அதில் ஒரு 3-4 கிண்ணம் இருக்கான். ஒரு ஃபஸ்ட்டு கிண்ணத்தை பார்த்துட்டு, இது வந்து இந்த சந்தனம் நல்ல சந்தனம் இல்லை, இது வந்து எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக அந்த சென்ட்டெல்லாம் சேர்த்தது. லைக் ஒரு சந்தனத்தில் வந்து நார்மலாக நம்ம ஆற்றுலலாம் வெத்தலை பார்க்க கூப்பிட்டோன்னா சந்தனத்தில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர், பன்னீர் அதெல்லாம் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சந்தனம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்து சொல்கிறாராம். அப்புறம் ஒரு சந்தனத்தை பார்த்துட்டு, இதுதான் பெஸ்ட்டு சந்தனம், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னோடனே உடனே அவர் சொல்கிறாரா கூனிக்கிட்ட, சுந்தரி நீயே பூசி விட அப்படிங்கிறாராம். சுந்தரி யாருன்னா கம்சனோட வேலைக்காரி. கம்சனுக்கு எப்போதும் சந்தனம் பூசுறவ வந்து இந்த சுந்தரி. அவள் பேர் வந்து திரிவிக்ரான்றவ கம்சனுக்கு தினம் சந்தனம் பூசின்னு இருப்பாள். அவளுக்கு என்னன்னா, கம்சன் வந்து எப்போ பார்த்தாலும் டென்ஷன். என்ன டென்ஷன்னா, எப்படி கிருஷ்ணரை வதம் பண்ணலாம் அப்படின்றதே அவர் மைண்டில் ஓடின்னு இருக்கும். இன்ஃபேக்ட் இருக்கிறதுலையே பெரிய பக்தன் யாருன்னா, கிருஷ்ணரோட பக்தன் யாருன்னா கம்சன்னு சொல்லலாம். ஏன்னா கம்சன் வந்து நினச்ச அளவுக்கு, கிருஷ்ணரை நினச்ச அளவுக்கு யாருமே நினச்சிருக்க மாட்டா. ராப்பகலா தூக்கத்தில் கூட கிருஷ்ணரை எப்படி வதம் பண்ணலாம், கிருஷ்ணரை எப்படி கொல்லலான்னு யோசிச்சுட்டு இருப்பார். அந்த கிருஷ்ணர் மனசுலேயே இருக்கக்கூடியவர் வந்து கம்சன் தான். ஆனால் ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடுன்னாலும் பட் கிருஷ்ணரை நினைக்கிறாரே அந்த மாதிரி. ஸோ இந்த சந்தனம் பூசை இவ போவாள்ல திரிவிக்ரா, அவள் வந்து பூசரிச்சே அப்போ பேசிகிட்டே இருப்பாராம். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, இந்த கிருஷ்ணரை வந்து எப்படி நம்ம வதம் பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாராம். அப்போ இவன் மனசில் ஓடுமா, யார் இந்த கிருஷ்ணர், இந்த கிருஷ்ணரை நம்ம பார்க்கணுமே, எப்படி இவனை வந்து வரலை விட்டு ஆட்டக்கூடியவன் ஒத்தனை, இவனே வந்து எல்லாம் ஊரையே வரலை விட்டு ஆட்டின்னு இருக்கான், இவனை வந்து ஒருத்தன் வரலை விட்டு ஆட்டுறான்னு அந்த பர்சனை நம்ம பார்க்கணுமே, கண்டிப்பாக அவன் வந்து பகவானாக தான் இருக்கணும் அப்படின்னு அவன் மனசில் ஓடின்னு இருக்குமா. ஸோ இப்போ இந்த கிருஷ்ணரை பார்த்த உடனே அவளுக்கு அப்படி ஒரு ஆனந்தமாக, அப்போது நான் பூசுகிறேனே அப்படின்னு தைரியமாக பூசுகிறானாம். யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு கம்சனோட இடத்துல வேலை செய்கிறான்னா ஒரு பயம் இருக்கும் இல்லையா, ஐயோ நம்மளை வேலையை விட்டு தூக்கிட்டானா, நம்மளை கொலை பண்ணிட்டானா, அந்த மாதிரிலாம் பயம் இருக்கும்ல. எந்த பயமும் இல்லையா அவளுக்கு, என்ன வேணால் நடக்கட்டும், நான் வந்து கண்ணனுக்கு நான் தான் சந்தனம் பூசுவேன்ட்டு கையில் அழகாக 2 கையிலையும் அழகாக எடுத்து சந்தனத்தை பூசுகிறாளாம். 2 கையிலையும் பலராமனுக்கும் பூசி விடுறாளாம். பூசி விட்ட உடனே கிருஷ்ணர் இப்படி பார்த்தாராம். அவள் வந்து அவளுக்கு ஆக்சுவலாக அந்த கூணுனால முகத்தை சரியாக பார்க்க முடியலையா, கிருஷ்ணரோட முகத்தை. ஏன்னா அவளால் நிமிர்ந்து பார்க்க முடியலையாம், அவ்வளோ குறுகி இருக்கா. ஸோ அவள் மேக்ஸிமம் எட்டி பார்த்தாலும் அவளோட கிருஷ்ணரோட முகம் ஃபுல்லாக தெரிய மாட்டேங்கிறதான். உடனே கிருஷ்ணர் பார்த்தாராம். பூசின உடனே அவரோட கட்டை விரலை அவளோட கட்டை விரல் மேலே காலை வச்சு அமுக்கினாராம். அமுக்கிட்டு அவரோட 2 விரலால், ஒரு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஆள்காட்டி விரல், நடுவரல், இந்த 2 விரலால் அப்படியே அழகாக அவளோட சின்னுக்கு கீழே கையை வச்சு இப்படி நிமித்தினாலாம். மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நிமித்தி அப்படியே அவள் கழுத்து நேராக நிமிர்ந்துருத்தான். நிமிர்ந்து பார்த்தா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படியே அவள் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் ஆகிட்டாளாம். அவளோட கூன் ஃபுல்லாக போயிட்டு தான் அவள் ஃபேஸ் எல்லாம் அப்படியே அழகாக எடுத்தான். நிஜமாகவே ஒரு சுந்தரியாக ஆயிட்டாளாம். அவளுக்கு ஒரே பரம சந்தோஷமா. எப்பேற்பட்ட சந்தோஷம்னா, இத்தனை வருஷம் காலம் அவளை எல்லாரும் பரிகாசம் பண்ணிட்டு இருந்தா, யாரும் மதித்ததே கிடையாது.
அவளை. அந்த மாதிரி இருந்தவளை கிருஷ்ணர் ஒரு நிமிஷத்தில் ஒரு பூசை கொடுத்ததுனால, அழகாக அந்த சந்தன பூசை கொடுத்ததுனால அழகாக அவளோட கூணெல்லாம் சரி பண்ணி அவளை அப்படியே நிமித்தி அழகாக்கிட்டாரே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆக்கின உடனே அவளுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தமாக, இனிமேல் எனக்கு லைஃப்பில் எதுவுமே வேண்டாம், நான் எதுக்குமே இனிமேல் எனக்கு எந்த ஆசையும் இல்லை, இக்ஷணமே நான் உயிரை விட்டாலும் எனக்கு சந்தோஷந்தான் அப்படிங்கிறாளாம். இதில் என்ன விஷயம்னா, பெரியவாள்லாம் சொல்கிறா, இவ வந்து இந்த ப்ரீவியஸ் பர்த்தில், தட் இஸ் திரேதா யுகத்தில், அந்த யுகத்தில் வந்து ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் இவ தான் சூர்பனக்கியாக வந்தாளாம். வந்து அவளை மயக்கி அவளை அடையணும் அப்படின்னு நினச்சவ இந்த கூனி தான். ஸோ அவள் தான் அந்த ஜென்மத்தில் எல்லாம் இவ்வளோ அழிவு ஆனால் கூட, லங்கையெல்லாம் எரிஞ்சி ராவணன் வதமானால் கூட அவளுக்கு மனசில் வந்து அவள் இறந்து போகிறச்சே ஒரு ஆசை இருந்துதான், எப்படியாவது இவாளை நாம் அடையாமல் விடக்கூடாதுன்னு. அதனால அவன் இந்த பர்த்தில் வந்து பிறந்தாளாம். ஆனால் கூனியாக பிறந்தாளாம். ஏன் கூனியாக பிறந்தான்னா, அவளே அவளோட நிலைமையை நினச்சி ஷி ஹாஸ் டு ரியலைஸ் த மிஸ்டேக், அதுக்காக அந்த நிலைமையை கொடுத்தாளாம். பகவான் வந்து பார்த்தாராம், அவள் திருந்திட்டா, இனிமே அவளோட மோட்சம்தான் அவளுக்குன்னு சொல்லிட்டு அவளோட கூனை சரி பண்ணி அவளுக்கு ஒரு சத்கதியை கொடுத்துட்டாளாம். ஸோ அந்த மாதிரியான கூனியை கூட பகவான் வந்து மன்னிச்சு விட்டுட்டாளாம். தப்பு பண்ணுறது எல்லாருக்கும் சகஜம்தான். ஆனால் அதை ரியலைஸ் பண்ணி அதை ஏற்றுண்டு அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம மீண்டும் இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறது தான் ஒரு இயல்பான ஒரு வேல்யூ. ஸோ அந்த மாதிரி இந்த கூனி வந்து ரியலைஸ் பண்ணி ஷி கேம் அவுட் ஆஃப் இட். ஸோ பகவானும் அவளுக்கு சத்கதியை கொடுத்துட்டான். ஸோ இந்த விஷயத்தை தான் அழகாக வந்து பெண் பிள்ளை சொல்கிறாளாம். இந்த மாதிரி எவ்வளோ பகவான்றது வந்து கருணா சாகரம், அப்பேற்பட்ட ஒரு கருணா சாகரத்தோட நிழலில் தான் நான் இத்தனை நாள் இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து பெருமாளுக்கு ஒரு சந்தனத்தை அரைச்சி கொடுக்கணும், இல்லை பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு எனக்கு தோணலை அடியாளுக்கு. இந்த கூனி வந்து கிடச்ச ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் பெருமாள் முன்னால் அவளுக்கு கிடச்சிது. அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அவள் வந்து அழகாக பெருமாளுக்கு பூசை கொடுத்து, சந்தனத்தை பூசை கொடுத்து அவளோட சத்கத்தியை தேடின்ட்டாப்பார், ஒரு மோட்சத்தை அவளுக்கு வாங்கின்ட்டாப்பார். இந்த மாதிரி அடியாள் இல்லையே, அந்த மாதிரி அடியாளுக்கு தோணலையே. அடியாள் வந்து ஒரு மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறா? பலராமனாக இருந்து பார்த்த அனுபவிச்ச இந்த ராமானுஜர்கிட்ட அத்தனையும் சொல்கிறா. பலராமன் அப்படியே அந்த பாஸ்ட்டுக்கு போய் அங்கே நடந்ததெல்லாம் திரும்பி யோசனை பண்ணி பார்க்குறாராம். ஆமாம், அந்த கூனி வந்து எப்படி வந்தா, எப்படி கண்ணன் வந்து நிமித்தினான்னு. அதுக்குள்ளே பலராமன் வந்து கண்ணனை கலாட்டா பண்ணாராம் அந்த டைமில். என்ன கண்ணா, இங்கேயும் வந்து மதுராவில் வந்து வேலையை விட மாட்டேங்கிறியே, அங்கே தான் கோபியரெல்லாம் கலாட்டா பண்ணுறேன்னா இங்கேயும் வந்து ஒரு ஸ்திரீயை விடமாட்டேங்கிறியே அப்படின்னு. நான் என்னென்னா பண்ணேன், அவளோட கூணை தானே அண்ணா நிமித்தினேன், வேறு என்னென்னா பண்ணேன் அப்படின்னு கண்ணன் சொல்ல, அவர் சிரிச்சுண்டு கண்ணனோட பேச்சை ரசித்து பார்த்த அந்த பலராமன் வந்து இந்த ராமானுஜர். ஸோ அப்படியே பெண் பிள்ளை சொல்கிறத இப்போ ரசித்து கேட்டு ஆனந்திச்சுக்கிறாராம். அந்த மாதிரி இந்த பெண் பிள்ளை வந்து சொல்கிறாளாம், இந்த மாதிரி பூசை கொடுத்து அழகாக அந்த கண்ணனை வந்து மயக்கிட்டா, அந்த மாதிரி என்னால் இருக்க முடியலையே சுவாமி, அதனால் இந்த ஊரை விட்டே போகிறேன் சுவாமி அப்படிங்கிறாளாம். ஸோ இந்த வாக்கியம், பூசை கொடுத்தேனோ கூனியை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.